எல்லோருக்கும் வணக்கம். நேத்திக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து ஒரு 150 புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு 24,180 முடிவடைஞ்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு ரேஞ்சு போண்டாக தான் சுற்றிட்டு இருக்கு. 23,800 24,400 இந்த மாதிரி ஒரு ரேஞ்சு பவுண்டில் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து தெரியும், ஜியோ பொலிட்டிக்கல் வார் தான். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் வார் என்றைக்கு முடிவடைதோ அன்றைக்கி தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃப்ரெஷ் பையர் வந்து உள்ளே வருவாங்க. மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிக்கிட்டும் இருக்காங்க. அது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தரப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா பை பண்ணி வச்சுருக்காங்க, நிறையா ஸ்டாக்ஸ்லாம் நிறையா டம்ப் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்து பை பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக பை பண்ணுறாங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா தான் பை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு தரப்பு வந்து பார்த்தா அப்படின்னா மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம நாளைக்கு அதாவது மண்டேக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன, இன்ட்ராடேவுக்கான பை அப்போ செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது வந்து ஃப்ரைடேக்கான மூமெண்ட். ஃப்ரைடே மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் நம்ம குறைந்தபட்ச லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,080 வரைக்குமே கீழே வந்து குறைந்தபட்ச லோ வந்து வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம அதிகபட்ச ஹை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலையில் போன ஹை மட்டும்தான் 24,250 தான் அதிகபட்சமான போன ஹையை வந்து 24,250 தான் வந்து அதிகபட்ச ஹையை. க்ளோசிங் வந்து மைனஸ் வந்து ஒரு 150 பாயிண்ட் டவுன் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கு. 24,180 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ அடுத்தது மண்டேக்கான மார்க்கெட்டில் நம்ம சப்போர்ட் கீழே அடுத்த சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். 24,120 வந்து ஒரு சப்போர்ட் ஆகவும், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,080 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 23,980 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,250 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், அடுத்தது 24,350 ஒரு ரெசிஸ்டன்ஸு, அடுத்தது 24,420 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ மண்டேக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இது இப்போ நம்ம பார்க்குற சார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடேக்கான மூவ்மெண்ட். ஃப்ரைடே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போக முடியல, கீழே அதேமாரி 24,100 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து திரும்ப 24,150 க்ளோஸ் வச்சுருக்கு. மைனஸ் வந்து ஒரு 150 புள்ளிகள் டவுன் ஆகிருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு அப்படின்னு நம்ம அதாவது மண்டே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது இந்த லெவல் வந்து ஒரு மெயின் மேஜர், அதாவது 24,250 இந்த லெவலுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி 24,120 இந்த லெவலுக்கு கீழே அதாவது இன்றைக்கான டே லோ, அதாவது இந்த லெவலுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்போ 24,250க்கு மேலே இருக்குது அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 350 420 வரைக்கும் போகும். செல்லிங் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,120 உடச்சிட்டு மார்க்கெட் கீழே இருந்தால் பட்சம் மட்டுமே நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,000 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக மண்டேக்கான மார்க்கெட்டினுடைய நிஃப்டினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.